என்பது தேவனுடைய ஆசீர்வாதமாகும். பெருக்கம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதமாகும். இந்த ஆசீர்வாதம் நம்மையில இருக்கிறது. அதாவது பெருகக்கூடிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பெருகக்கூடிய ஆசீர்வாதம். பெருகக்கூடிய அந்த வல்லமை, பெருகக்கூடிய அந்த சக்தி, பெருகக்கூடிய அந்த கிருபை, பெருகக்கூடிய அந்த அபிஷேகம் உங்க மேல என்ன செய்யுது? இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யணும்? பலி பெருகி நிரப்ப வேண்டும். வாசிப்பு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை, எவர்களை? ஆதாமையும் ஏவாளையும், அதாவது ஒரு குடும்பத்தை. இப்பதான் 2 பேர் இருக்கிறாங்க புதுசா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். எனவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறபடினாலே நாம் பலுகி பெருகி பூமி என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். எதிலே பெருக வேண்டும்? ஏதோ சந்ததியில மாத்திரம் கிடையாது, எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? சந்ததியில பெருகணும். ஃபர்ஸ்ட் பிள்ளைகளை பெற்று எடுக்கணும். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்குது, அந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது, அந்த கிருபை உங்க மேல இருக்குது. ஆமென். அந்த வல்லம், அந்த சக்தி உங்க மேல இருக்குது. அதுல பலுகி பெருகணும். சந்ததி பிள்ளைகள் வந்து, அதுக்கு பேர பிள்ளைகள் வந்து, அதோடைய பிள்ளைகள் வந்து, அதோடைய பிள்ளைகள் வந்து அப்படி போகணும். இதெல்லாம் மாத்திரம் இல்ல, எல்லாவற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? பலுகி பெருகணும். எனவே பெருக்கம் என்பது உங்க தலையில எழுதியாச்சு. ஆமென். அதுல எப்படி சொல்லுங்க? பெருக்கம் என்பது உங்க தலையில எழுதியாச்சு. ஆசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். உலகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப நோவாவும் நோவாவுடைய குமாரர்களும் நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய குமாரருடைய மனைவியும் தான் இருக்கிறாங்க. 8 பேர் தான் இருக்கிறாங்க. யாரும் இல்லை இந்த உலகத்துல. இப்ப கர்த்தர் வந்து இவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாளை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதை போலவே கர்த்தர் செய்யறாருங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சதை போலவே இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அந்த குடும்பத்தை கர்த்தருக்கு ஆசீர்வதிச்சாரு. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி செய்யுங்கள். அதே வார்த்தைங்க பயன்படுத்துறாரு பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி என்ன செய்யுங்கள். பல நூற்றாண்டுகள் கழித்து அதே வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. இந்த தேவனுடைய விருப்பத்தை கவனிங்க, இந்த தேவனுடைய சித்தத்தை கவனிங்க, உங்களுடைய தேவனுடைய ஆசையை கவனிங்க, உங்களுடைய தேவனுடைய எண்ணங்களை கவனிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள். அதுக்காகவே ஆசீர்வதிக்கிறாருங்க நோவாவை, அவருடைய பிள்ளைகளை. கர்த்தர் நோவாவையும் அவருடைய குமாரரை ஆசீர்வதித்து அப்புறம் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி என்ன செய்யுங்கள், பூமியை நிரப்புங்கள். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே. எதற்காக? நாம் பலுகி பெருகுவதற்காக. ஆமென். விருத்தி அடைவதற்காக. 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்றார். மறுபடியும் சொல்றாரு. மறந்துடக்கூடாது மக்கள். நோவாவுடைய குடும்பத்தார் மறந்துடக்கூடாதே, இது மனதில் பதிச்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள், விருத்தியாகுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, கர்த்தர் நம்ம எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? நாம் பலுகி பெருகுவதற்காக. நாம் பலுகி அதற்காகத்தான் கர்த்தர் இருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். வேலைக்காரங்களுக்கு சொல்லுவோம், நான் பலுகி பெருகுவதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அழைப்பு அதுதான். பலுகி பெருகுவதற்காக கர்த்தர் இருக்கிறார்.